ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழில் பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்திருப்பீங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, ஆமாம், நீங்கள் தமிழில் பார்த்துருந்தே சரி தான், இந்த ஓஸ்மோ பாக்கெட் 3 கிரியேட்டர் காம்போ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் யூடியூபர்ஸுடைய, அதாவது வ்ளாக் பண்ணக்கூடிய யூடியூபர்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு நண்பனாக இருந்து கொண்டிருக்கு அப்படின்றதுல எந்தவித இதுவுமே கிடையாது, ஆட்சேபனையே கிடையாது. ஸோ இது நானும் வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐஃபோனில் தான், நம்மளோட ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட சாம்பிள் வீடியோஸ் அதெல்லாம் வந்துட்டு நான் கண்டினியூஸாக போடுறேன். அதில் ஒவ்வொன்றையும் சாம்பிள் வீடியோஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். சாம்பிள் வீடியோஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இதுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் அப்படின்றத ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு கேமராவை யூஸ் பண்ணிட்டும் இருக்கோம். கிட்டத்தட்ட வாங்கி 1 மாதம் ஆகுது. எனக்கு வீடியோ பண்ண டைம் இல்லை அப்படின்றதால இப்போ வந்துட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா நார்மலாக நான் அன்பாக்சிங் பண்ணுறப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காண்டி திரும்ப எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டேன். திரும்ப பழைய மாதிரி பெக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இருந்தாலும் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்க வந்துட்டு, அதாவது உள்ளுக்க வந்துட்டு இப்படி இருக்கும் சரிங்களா. இதில் வந்துட்டு இந்த பேக்குள்ளே தான் ஃபுல் செட்டையும் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்துட்டு இது இருக்கும். இதில் வந்துட்டு மெனுவெல்லாம் கட்டாயம் நீங்கள் பார்த்து ஆக வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு மற்ற இப்போ ஃபோனெல்லாம் வந்துட்டு நம்ம வளமையாக யூஸ் பண்ணுறது, அதனால் அதை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு வளமையாக யூஸ் பண்ணுறதில்ல, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் மெனுவல் தேவைப்படும். அப்புறம் வந்துட்டு இது வாரண்டி கார்டு, அந்த ஸ்டிக்கர் தராங்க. விதவிதமான ஸ்டிக்கர் இருக்குது. அதை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு இது எங்கேயாவது ஒட்டணும்னு தோணிகிட்டே இருக்குது. பார்ப்போம், ஒட்டுவோம். அப்புறம் வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்காங்க. அதாவது சேஃப்டி கைட்லைன்ஸ். இதை கட்டாயம் வாசிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்துருக்க ஒரு ப்ராடக்ட். அதனால் இதில் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருக்கும். அதனால் இதை கட்டாயம் பார்க்கணும் நீங்கள், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்துட்டு கேமரா இல்லை, இதுதான் ப்ராடக்ட்டு கவர். என்னடா இதையே காட்டுற ஃபஸ்ட்டுக்கு அப்படின்னாக்கா, அதை நிறைய உள்ளுக்கு அந்த பேக் திறந்தா நிறைய இருக்கும். அதனால் அதை காட்டுறதுக்கு நான் இதை காட்டிடுறேன். ஓகே, இது இருக்கா. இதுக்கும் இதுக்குள்ளே எப்படி ஐட்டத்தை வைக்கிறேன்றதுக்கும் ஒரு பேப்பர் தந்துருக்காங்க சரிங்களா. இதாக இருக்குது. இதில் எப்படி ஐட்டத்தை வைக்கிறது, நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காண்டியே ஒரு பேப்பர். ஏன்னா நிறைய இது புதுசாக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சீரியஸாக நான் இதை உங்களுக்கு சொல்லி ஆகணும். வேறு லெவல். ஸோ மெயினாக என்னென்னா, எல்லாத்துக்கும் இப்படி சின்ன கவர் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இப்படி வெள்ளை கவர் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் கழட்டிட்டேன். இப்போ திரும்பிட்டு எனக்கு உள்ளே போட இல்லாது. அதனால் ஓகே, இப்போ இந்த புட்டுலுக்கு அவ்வளோதான். எல்லாத்தையும் அங்கிட்ட வச்சுருவோம். இது இருக்கட்டும், நான் அப்புறமா காட்டுறேன். ஓகே, இவர் தான் அவர். இதில் மெயினாக சொல்லணும், மார்க்கெட்டிங் அப்படின்றத எப்படி பண்ணுறதுன்னு இந்த டிஜே கிட்ட இந்த கற்றுக்கணும். எவ்வா எதை எடுத்தாலும் டிஜே ஓப்பன் பண்ணிட்டா இப்படி இருக்குது சரிங்களா. இதுக்குள்ளே ட்ரைபாடு, அப்புறம் ஒத்த கையால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இன்னும் நான் இதெல்லாம் உரிக்கவே இல்லை பாருங்கள். அவ்வளோவுக்கு நமக்கு மனசு வரல புதுசாக வாங்கிக்கத்தானே. அப்புறம் இது பேட்ரி, இது ஹேண்டிலு. இதை சொல்லிக்கிறேன், அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னதுக்கு யூஸ் ஆகுண்டு. அப்புறம் மைக்கு பாருங்கள், டிஜே. அப்புறம் இந்த கேபிள், அப்புறம் புனமுடி. நல்ல புதுசுன்னு சாஃப்டாக இருக்கும் இது.
இருக்கட்டும். அடுத்து இவர் வருது இல்லையே, இவர் தான் லென்ஸு. ஓ அடுத்து 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 நான் சொன்னேன் தெரியுமா, சின்ன சின்ன பேக்காக போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாம் அங்கே இங்கேன்னு போட்டு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது நம்மளோட தலைவர். ஓகேங்களா, இவர். இதில் நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதையும் வச்சிடலாம். அடுத்தது இவ்வளோ தான் க்ரியேட்டர் கோம்போல வராது. இந்த இதுக்கு பின்னால் வர மெக்னெட்டையும் தாரம்னு போட்டிருக்கானுங்க. இது வேறையா வரும், ஆனால் நல்ல ரஃப்பை நல்லா டைட்டாக தான் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக வருது இல்லை. ரைட், இந்த மெக்னெட்டும் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவ்வளோ இருக்கா, இதை அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இது எக்ஸ்ட்ரா பேட்ரி, இது ஹோல்டர். ஏன்னா இந்த கேமராவில் இதை போடலை. சரிங்களா, நான் வரேனே சொல்கிறேனே. இது ஸ்டாண்டு, ட்ரைபோர்டு. இது வந்துட்டு 15 ml வைட் லென்ஸு அப்படின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேர் இதுக்கு. ஆனால் இது வைட் லென்ஸு. ஓகேங்களா, அது இது கேமரா. அடுத்தது இது வைஸ்ட் ஸ்ட்ராப்பு அப்படி தான் போட்டிருந்தாங்க. அடுத்தது இது ஒரு மேக்னெட்டிக்கு. 5 மைக்கு டிஜேயோடது. 5 நம்மளோட விண்ட்ஸ்க்ரீன் இதான் வர்றது. அடுத்தது பேக்கு வரட்டேன். அது சார்ஜரும் வரும், சார்ஜரை விட்டேன் அதையும் சொல்லிடுவேன். அதாவது C to C டைப் கேபிள். ஓகே, C to C டைப். ஓகேங்களா, இது எந்தளவுக்கு கிளியராக விளங்குதுன்னு தெரில, காட்டிக்கிறேன். ஓகேங்களா, இவ்வளோதான் லென்த்து, கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்குது, ஒரு அடி இருக்கும். ஓகேங்களா, இப்போது நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது இவர் ஏன் அப்படின்னா, இவர் இருக்கார் தானே, இவரை வந்துட்டு நம்ம இவரில் போடலை. ஓகே, சுடுகலாது. இப்போது இவரை வந்திருக்கானுங்க, இவரை போட. சரியா, ஓகேங்களா, பொட்டமா. இப்போது இவரை எடுத்து இங்கே சொல்லுவோம். ஓகே, இதுதான் ட்ரிக்ஸு. இதுக்கு தான் அவர் இந்த ஹோல்டர். இப்போ இதுலேயும் கீழே சார்ஜர். சரிங்களா, அந்த இதில் கேமராவில் பார்த்தீங்க தெரியுமா ஒரு சார்ஜர், அதில் வந்துட்டு இதில் சார்ஜரை குத்த வரும். குத்தி இதில் ஒரு சார்ஜர் இருக்குது, இதை நீங்கள் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கொள்ளணும். இது மூலமாக இதில் இருக்கிற ஃபைல்ஸையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மெயினாக ஒரு விஷயம், இதுக்கு சிப் வராது. சரிங்களா, நீங்கள் சிப் வாங்க வேண்டியிருக்கும். சிப் இதுளுக்கு தான் போட்டிருக்கு, இந்த சைடில் இருக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ சிப் இப்படி போட வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு அசம்பிள் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காட்டிக்கிறேன். சரிங்களா, ஸோ சிப் இதில் போட வேண்டியிருக்கும். இப்படி ஒரு செட்டப் தான் இது. சரிங்களா, இது ஓகேங்களா, இது இருக்கட்டும். ஓகே, அடுத்தது வந்துட்டு பேட்டரியை நம்ம இங்கே கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கீழேயே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ட்ரைபோர்டை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா, அப்படி இல்லை உங்களுக்கு இதை போட்டும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்ட்ரா பேட்ரி நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது தேவையில்லை ட்ரைபோர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை எக்ஸ்ட்ரா பேட்ரி போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரைபோர்டை கனெக்ட் பண்ண இது தேவைப்படும். ஓகேயா, கேமராவில் ட்ரைபோர்ட் போகிறதுக்கு இடம் இல்லை, முடிஞ்சுது சீன், அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்து வைட் லென்ஸு. எனக்கிட்ட கேட்டால் எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தையுமே மெக்னெட்டிக்காக கொடுத்தது தான். மெயினாக இதுக்கு மெக்னெட்டிக் கொடுத்தது ரொம்ப தப்பு. இப்போ ஒன் பண்ணிட்டோமா, ஒன் பண்ணிட்டு வந்துட்டா இப்போ இவரை இப்படி வைக்கும். சரிங்களா, வைட் லென்ஸு. ஓகே, இதை போட்டுக்கிட்டு நம்மளால் வந்துட்டு இதை ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணினோம் அப்படின்னா இது வந்து ஸ்டக் ஆகிட்டு நிற்கும், முன்னால் வந்து நிற்கும். ஆஃப் பண்ணுங்க, அதை நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இதில். ஓகேயா, ஒரு பயம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும், கலண்டுருமோ அப்படின்ற பயம். இது அப்படி தான் ஒன்று பண்ணுறது. இது இப்படி செஞ்சீங்கன்னா ஓகே போயிடுச்சா.
அப்புறமா மைக்குக்கு விண்ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி அமர்த்தினா லொக் ஆயிரும், அவ்வளோதான். அடுத்தது மைக்குக்குள்ளது தான் இந்த மேக்னெட்டும். இதெல்லாம் தாரேன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறானுங்க. நிறைய காட்டணும், என்னென்ன இருக்குது பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நிறைய காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி போடுறாங்க போல. இந்த மேக்னெட்டிக்கும் வரும், இது இப்படி வச்சுக்கோ. இதில் இந்த மேக்னெட்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டிஜே இருக்கும், அந்த பக்கத்துலேயும் டிஜே இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் சம்டைம்ஸ் மேக்னெட்டிக்கில் மாற்றி ஒட்டிட்டு டிஜே பிராண்டை காட்டாமல் விட்டிங்கன்னா அதுக்காண்டி இந்த பக்கமும் டிஜே இருக்கும், இந்த பக்கம் டிஜே இருக்கும். இல்லை நீங்கள் மேக்னெட்டே யூஸ் பண்ணலான்னு இந்த பக்கமும் டிஜே இருக்கும், இந்த பக்கமும் டிஜே இருக்கும். எந்த பக்கமும் டிஜே, எங்கே திரும்பினாலும் டிஜே பாரு. ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்குவோம், ஓகேவா? இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருந்தது, வேறு எதுவும் கிடையாது. ஆனால் பெஸ்ட்டு சீரியஸாக இப்படி ஒரு பேக்கு கொடுத்து அதுக்கு தக்கன அந்த ப்ரைஸு சொல்லுவோம்ல. ப்ரைஸு நான் இங்கே குவைட்டில் எடுத்தேன். இதை எங்கே எடுத்தேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். குவைட்டில் எடுத்தேன். குவைட்டில் எக்ஸைட்டில் செக் பண்ணேன், அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. AAB க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கேயும் பார்த்தேன் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு. இப்போ ஸ்டாக்கில் இருக்குது. நான் வாங்கி அடுத்த நாள் வந்துட்டு மெசேஜ் பண்ணாங்க, இப்போ ஸ்டாக் இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வாங்கிட்டேன் அப்படின்னு. ஓகே ப்ரோ அப்படின்ட்டாப்பில். ஆனால் நான் எங்கே வாங்கினேன், நான் இணையகிட்ட தான். ஏன் ப்ரோ ப்ரொமோஷன் அப்படின்னு கேட்டாங்க, காசு கொடுத்து வாங்கினேன். இது என்னென்னு சொன்னால் காட்டுறேன். இப்போ என்னென்னா இங்கே நிறைய ஸ்டாக் இருந்துச்சு, நான் போனப்போ ஒரு 5 பீஸ் கிட்ட மாதிரி கிடந்துச்சு. அப்போது ப்ரைஸும் வந்துட்டு எல்லா இடத்துலையும் குவைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுக்க போனாலும் எல்லாமே ஒரே ப்ரைஸில் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட 1 கேடி 2 கேடி 500 பீஸ் 50 பீஸ் அப்படி கம்மியாக இருக்குமே தவிர்த்து ஒரு பெரிய லென்த்தில் ப்ரைஸ் கம்மியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வந்துட்டு 220 கேடி, அதாவது 219.900 கேடி, ஓகேங்களா? இங்கே கீழே போடுறேன். அதாவது 220 கேடி கரெக்டாக வரும். அதே மாதிரி இதுக்குன்னு நீங்கள் வேறு சிப் வாங்கணும். எல்லா சிப்புமே போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக, அதாவது கேமரா யூஸ் பண்ணுற சிப்புகள் தான் நீங்கள் வாங்கி போட வேண்டியிருக்கும். அதுக்கு என்னென்ன ஸ்பெக் இருக்கணும் அப்படின்றத நான் போடுறேன். என்னென்ன இது வந்துட்டு என்னென்ன இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத போடுறேன் சைட்டில், இல்லாட்டிங்கிட்டிங்கிட்ட போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அது வேறு வாங்கினேன். அது வந்துட்டு எக்ஸைட்டில் வாங்கினேன். அது வந்துட்டு 11,900 கேடி வாங்கின சிப். வேலை பெக் பண்ணுது. ஸ்பீடு வந்துட்டு 200 MB/s அண்ட் அப் டு 200 MB/s, 90 MB/s ரைட்டு. அதாவது ரீட் பண்ணுறது வந்துட்டு 200 MB/s, அண்ட் ரைட் பண்ணுறது வந்துட்டு 90 MB/s படி ரைட் பண்ணுது. 128 GB வாங்கினேன். ஸோ இதையும் பற்றி நான் போடுறேன், ஓகேங்களா? இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் ஒன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்துட்டு இதை பிடிச்சிட்டு இப்படி நீங்கன்னா ஒன்றாயிரம். அது ஒன்றாகும்போது அது வர்ற ஸ்டைல் தாங்க, அப்படி நைஸாக வருவாப்புல உள்ளே இருந்து வெளியே. இந்த கரியர் தான். இதில் என்னென்னா கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்படின்றதால என்னால் லைட்டு போட்டு தான் காட்ட வேண்டியதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாய்ஸ்டிக், இது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. மேலே கீழே அமர்த்தினா இது பண்ணோம். இது ஒன் பண்ணுற ஆஃப் பண்ணுறேன்னு. இது மைக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது மைக்கில் ஸ்பீக்கர். இதில் ஒரு லைட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு DJI அப்படின்னு சொல்லிட்டு இதில் முன்னாடி ஒரு இது ஒன்று இருக்கும். 2 inch ரொட்டேட்டபிள் டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் வந்துட்டு இதுதான் கிம்பிள். இந்த துண்டும் திரும்பும், இந்த துண்டும் திரும்பும். ஸோ வேறு வந்துட்டு சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மைக் ஒன்று இருக்குது, சரிங்களா? இது ஒரு மைக்கு. அந்த பாக்கெட் 3ன்னு போட்டிருக்கு. அந்த சிப் போடுறதுக்கான ஒரு போர்ட் ஒன்று இருக்குது. அந்த பின்னாடி DJIன்னு இருக்குது. இதில் ஒரு மைக் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் இந்த பக்கம் ஒரு மைக் ஒன்று இருக்குது, சரிங்களா? அவ்வளோதான். வாங்கி இதை கட்டுறதுக்கு ஒரு ஸ்போர்ட் ஒன்று இருக்கும், அது எல்லாத்துலேயுமே இருக்கும், ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. அப்புறம் கீழே வந்துட்டு டைப் சிக்கான போர்ட் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரீன் எப்படி திருப்பினீங்கன்னா, ஓகேங்களா, அதில் இதுதான் விளையும் கொண்டிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த ஸ்டிக்கை வச்சு மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ரைட்டில் திருப்பினோம்னா ரைட்டில் திரும்பும், லெஃப்டில் திருப்பினோம் அப்படின்னா ரைட்டில் திருப்பினோம்னா ரைட்டில் திரும்பும், லெஃப்டில் திருப்பினா லெஃப்டில் திரும்பும். இது ரைட்டு, ஓகேங்களா? ஓகே, அந்த பக்கம்லாம் பார்க்காதீங்கப்பா, கசன்னு கிடக்கும், இப்படி இருக்கும். அந்த மேலேன்னா அந்த மேல் துண்டு மட்டும் திரும்பும், அந்த திரும்புதா, இது மட்டும் திரும்பும்.
ஈவா கீழே மேலே இப்படி பாருங்கள். ஓகேவா? இப்போ ரைட்டில் இது லெஃப்டில். ஸோ இது எந்த அளவுக்கு திரும்பும் அப்படின்னா, இப்போது நம்மளை பார்க்க போகிறீங்க. இது டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி நேராக வந்து நின்றும். அதுவே ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பக்கம் திரும்பிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான். இப்போ நம்மளை பக்கத்தில் அப்படி முன்னால் திரும்புங்கப்பா. ஓகே, முன்னால் போயிடுச்சா? இப்போ இதில் வந்துட்டு ஜூம் இருக்குது. இது ஜூம், இது ஜூம் மைனஸ். ஓகே. ஸோ அப்புறம் வந்துட்டு என்னென்ன மூட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பெனோராமா இருக்குது, அண்ட் ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, லோ லைட் வியூ இருக்குது, அப்புறம் ஸ்லோ மோஷன் இருக்குது, ஹைப்பர் லேப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போது இதில் வந்துட்டு ஹைப்பர் லேப்ஸுக்கு வந்துட்டு போகல, நம்ம வீடியோ முடிவு போவோம். நீங்கள் ஒவ்வொன்றையும் கூட்ட கூட்ட அதில் டைம் வந்துட்டு வேரியன் வித்தியாசமாகும். சரிங்களா? இதில் 4 hours இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்கை மாற்றிக்கொள்ளலாம். 2.7K 4K 60 FPS மட்டுக்கு நீங்கள் நார்மலாக இதில் எடுக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கொள்ளலாம். 1.1க்கு எடுத்திங்கனாக்கா 3K இதில் தான் எடுக்கலாம். 16.9க்கு எடுத்திங்கனாக்கா 60 FPS மட்டுக்கு எடுக்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு வீடியோ 4Kயில் இருக்கிறதால 2 hours காட்டுது. ஏன்னா 4Kயில் இருக்கிறதால 2 hours காட்டுதா, நம்ம வந்துட்டு 60 FPSக்கு மாற்றி இது 1080க்கு மாற்றிக்குவோம். நம்ம அதில் தான் வச்சு வீடியோ எடுக்கிறது. ஏன்னாக்கா அந்தளவுக்குலாம் குவாலிட்டியாக கொடுக்கலாது, கஷ்டம். அப்புறம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை % சார்ஜ் இருக்குது அப்படின்னு காட்டிக்கும். அப்புறம் வந்துட்டு மேலே இருந்து இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வரும். இதில் வந்துட்டு இது செட்டிங், இதில் ஒவ்வொரு செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் இதில் செக் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு ஜோய்ஸ்டிக் ஸ்பீடு அதெல்லாம் மாற்றிக்கொள்கிறதுக்கு இயலும். நம்ம இதை பிறகு அப்புறமா பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு ரைட்டில் இழுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரோ மோடு இந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? ஓகே. இந்த பக்கம் இழுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு வீடியோஸும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் ஆட்டோ டிடெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு புஷ் ஜோய்ஸ்டிக் டு ஸ்விட்ச் ஃபோக்கஸ் ஃப்ரேம்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ஸ்பின் ஷாட், இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் தனித்தனியாக காட்டுறேன். இவ்வளோ தான் இந்த செட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இனி ஒவ்வொன்றா பார்ப்போம். இதை பற்றி எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்கலுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நான் அடுத்த வீடியோவில் இதோட சாம்பிள் வீடியோஸு, அப்புறம் வந்துட்டு இதோட செட்டிங்ஸ் பற்றி நிறைய விஷயம் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் என்ன மாதிரி வீடியோ எடுக்கிறது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி கற்றுட்ருக்கேன். ஒவ்வொரு இங்கிலீஷ் சேனலில் இருக்கிற வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். நான் பெஸ்ட்டு நிறைய ஷார்ட்ஸ் வந்துட்டு இதில் வந்து நல்லா வருது. ஆல்சோ நான் நைட் டைமில் தான் நிறைய வீடியோஸ் எடுத்தேன். நைட்டில் வந்துட்டு வேறு லெவலில் வந்துச்சு. டே வந்து ஒரு தடவை எடுத்து பார்த்தேன், ஜும்மாவுக்கு போகிறது. அது எனக்கு இப்போதைக்கு அப்லோட் பண்ணலாது. இதை பற்றின நைட் வீடியோஸ் வந்துட்டு நான் அடுத்தது ஒரு சாம்பிள் வீடியோவாகவும் போடுவேன். சாம்பிள் வீடியோவில் ஒரு சின்ன ஒரு vlog மாதிரி, ஃபுட் vlog மாதிரி பண்ணினோம். அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு இதை பற்றின நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இதை பற்றின நிறைய ஃபீச்சர்ஸை நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலையா ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நீங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வெளியில் போகிறதுக்கு என் கம்பெனி விடுதில்லை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. என் கம்பெனியில் லீவை தர்றானுங்க இல்லையே அப்படின்றது பெரிய பிரச்சனை. லீவு தந்தால் நான் நிறைய இடத்துக்கு வெளியில் போய்ட்டு வீடியோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் நான் இருக்கிறது குவைட்டில். ரொம்ப பெரிய பிரச்சனை வீடியோ பண்ணுறது. தப்பி தவறி
யாரையாவது ஆளை தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுற தெரியாமல் ரெக்கார்ட் பண்ண பட்டுடுச்சு அப்படின்னா கூட கேஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஆளுங்க இல்லாமலுக்கு இடங்களை காட்ட ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஆளை காட்டாமல் வீடியோஸு அந்த இடத்த மட்டும் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ஃபீச்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அப்படி அள்ளூடும் அந்தளவுக்கு தரமான ஒரு சாமான் தான் இவர். என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு ஆமாம் சொல்ல வைக்குமா? ஓகேங்களா? இப்போது இவர் ஆமாம் சொல்லுவார். நீ என் ஃப்ரெண்டு தானே? எப்படி விளங்குதா? விளங்குன்னு நினைக்கிறேன். எவ்வா அங்கே பார்த்து சொல்லுவா. ஆமாம் தானே? ஆமாம். இது கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன்.